ஹலோ முதலமைச்சரே, பன்னீரே, என்னையா நீ உன்னை எதுக்கியா தேர்ந்தெடுத்தாங்க? எவையா உன்னை தேர்ந்தெடுத்தது? நீ மங்குனியா? நீ எல்லாம் ஒரு முதல்வரா? நீ எல்லாம் கள்ளப்பயதானா? வெளியில சொல்லிடாது, மக கேவலம். இத்தனை மாணவர்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு கரணம் போட்டுக்கிட்டு இருக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கம்ன்றதே கொஞ்சம் கூட இல்லையா? நீ எல்லாம் சிஎம்மா? ஆந்திராவில் போய் பாரியா, சேவக்கட்டுக்கு தடை விதிச்சாங்க. அவன் ஆந்திராக்காரன் விட்டுக்கிட்டு இருக்கான், போலீஸு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. முடிஞ்சா பாடுறான்னு நீ வந்து களத்தில் இறங்கி நடத்தி பாரு. ஜல்லிக்கட்டை நடத்துங்கடான்னு ஒரு வார்த்தை சொல்லு. நடத்துறோம். நடத்ததுக்கு அப்புறம் அது என்ன போகும்? பதவி போகுமா? பதவி நாங்கள் கொடுத்தது. மோடி பைய கொடுத்தானா? மோடி உனக்கு கொடுத்தானா? பதவி கொடுத்தது நாங்கள். எங்களுக்கு அவன் எடுத்தானா திருப்பி எங்களுக்கு கொடுக்க தெரியும். நீ அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டை நடத்து, வாடிவாசலில் ஜல்லிக்கட்டை நடத்து, சரியா? நடத்தினதுக்கு அப்புறம் உன் பதவி பறிபோனா நாங்கள் உங்களுக்கு அந்த பதவியை தர்றோம். நீ அப்போ கைகூப்பி வா. நீ ஒன்றும் மேடை ஏரியெல்லாம் ஓட்டு கேட்க வேண்டாம். எங்கள் ஓட்டு உனக்கு விழுகும். ஆனால் மவனை நீ அந்த இதுக்கு போய் அங்கே அவன் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லலை, அவன் பேப்பர் இல்லை, பேனாவில் மைய இல்லை, தீர்ப்பு எழுத முடியலை, கிழவனுக்கு வைத்தால போயிடுச்சு, அவன் வரல, மோடிக்கு காது கேட்கல, இப்படியெல்லாம் ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சேன்னு வை, அவ்வளவுதான். இத்தோட அரசியல் வாழ்க்கை. அப்புறம் அந்த டீ கடை விட்டுட்டு மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன், டீ ஆத்துறத மறுபடியும் அதை ஞாபகப்படுத்திக்க. அந்த வேலை இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா அப்புறம் கம்பத்தில் போய் டீ ஆற்ற வேண்டியதான். சொல்லிட்டேன். ஒழுங்கா அந்த எம்எல்ஏ, எம்பி, தோளான், துருத்தி எல்லாரும் சேர்ந்து ஒழுங்கு மரியாதையாக வாங்க, மாணவர்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க, அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டை நடத்துங்க. எங்கள் ஆதரவு ஓட்டு இளைஞர்கள் நினச்சாங்கன்னா எதை வேணாலும் மாற்றுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, பார்த்துக்கோங்க. இது கடவுளாக பார்த்து உனக்கு கொடுக்குற ஒரு சந்தர்ப்பம் உங்கள் எல்லாருக்கும். என்ன, பதவியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் மறுபடியும் பதவி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டா ஜல்லிக்கட்டை நடத்து, அவ்வளவுதான். இல்லை நாசமாக போயிருவீங்க. ஒரு கட்சிக்காரனும் ஓட்டு கேட்டு வர முடியாது. சிறப்பை கலத்திக்கிட்டு அடிப்பாங்க. இது தேவையா? சாதி மதமெல்லாம் மறந்து போய் நிற்கிறாங்க. இங்கே சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? தன்மானம், தமிழருங்கிற உணர்வு, கலாச்சாரம் போயிடுமேனும். நீ தமிழன் இல்லை, வேட்டி தானே கட்டுற?